ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய், வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததும் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். ரெண்டும் இப்போ நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் பிரிகிற அளவு வதங்கி வந்ததும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நல்லா வதக்கணும். வதங்கின அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். புளி தண்ணி சேர்த்துட்ட அப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்ச அப்புறம் மீனை போட்டு இறக்குனா ஃபிஷ் கிரேவி